வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அதிக கோபம் உடலில் ஒரு பதட்டத்தையும் இரத்த கொதிப்பையும் ஏற்படுத்தி நிம்மதியை இழக்க செய்கிறது. இந்த கோபப்படுறவங்கள கவனித்து பாருங்கள். அவங்க கோபப்படுறோன்றதே தெரியாமல் கோபப்படுறாங்க. அந்த கோபத்தினுடைய எதிர்விளைவு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்குள்ளே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி ஒரு பயத்தையும் ஏற்படுத்திடுது அவங்களுக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரத்தம் சூடாகி போகுது. இதை தொடர்ந்து செய்யும்போது அதை தான் மருத்துவர்கள் இரத்த கொதிப்பு உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க மன அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரைகள் சொல்கிறாங்க. அந்த அதிக கோபம் நம்ம பட என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இரத்த கொதிப்பால் உடம்புக்குள்ளே ஒரு பதட்டம் ஏற்பட்டு ஒரு டென்ஷன் ஏற்பட்டு அது பல வியாதிகளை உடம்பில் உருவாக்கிடுது. அப்படி அது பல வியாதிகள் உருவாகும்போது அந்த மனமாகப்பட்டது நிம்மதி இழந்து போகுது. நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. கோபத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி, நம்மளை சுற்றி உள்ளவங்கக்கிட்ட இணக்கமாகவும் நட்பாகவும் அன்பாகவும் இருக்கிறது தான் ஒரே வழி. அப்போ அந்த கோபம் தவிர்ந்து போகிறது, அந்த பதட்டமும் குறைந்து போகிறது, மனசில் டென்ஷன் இல்லாமல் போகுது, மனம் அமைதியான சூழலுக்கு அங்கே வந்துடுது. அதை நாம் தொடர்ந்து செய்வோம். மன அமைதி பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.